Good morning and happy Sabbath to all. ஸோ நான் இன்றைக்கி ஃபீச்சர் டாக் எடுக்க போகிறேன். ஸோ எதை பற்றி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கொஷன் கேட்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம்ல. இப்போ யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸ்டில் நவ்? ஓகே. ஸோ பென்சில் நம்ம பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் பார்த்தோன்னா சின்ன வயசில் பென்சில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் எப்போ பென் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பென்சிலை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே பென்சிலில் நம்ம எழுதுறதை பார்க்கலாம். பட் நான் பென்சிலை பற்றி பேச போகிறதில்ல. ஒரு ஃபுல் பென்சில் இல்லை, ஒரு ப்ரோக்கன் பென்சிலை பற்றி தான் பேச போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ப்ரோக்கன் பென்சில்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெனி டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா, உடஞ்சி போயிடுச்சுன்னா பென்சில் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். பட் அந்த உடஞ்சி போன பென்சில்லேருந்து காட் நம்மளுக்கு நிறைய விஷயத்த கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ஸ் வாசிக்கலாம். 2 Corinthians 4:7. இதில் என்ன சொல்லுதுன்னா, பட் வி ஹாவ் திஸ் ட்ரெஷர் இன் earthen vessels that the excellency of the power may be of God and not of us அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மெனி டைம்ஸ் நம்ம அப்படி தான், அந்த பென்சில் மாதிரி தான் இருக்கிறோமே. நான் உடஞ்சி போயிட்டேன், என்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, நான் எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் காட் நம்மளை வச்சு கூட நிறைய விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ பென்சில்னு பார்த்தோன்னா, நம்ம அதை ஏதாவது ஒரு இது எழுதுறதுக்காகையோ ட்ரா பண்ணுறதுக்காகையோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா, நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோன்னா, பென்சிலில் என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கி அதிலருந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்கை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, எ பென்சில் இஸ் மேட் டு லீவ் அ மார்க் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பென்சிலை வச்சு ஏதாவது எழுதணுன்னா அது ஒரு மார்க்காக அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எ பென்சில் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஜஸ்ட் டு லுக் பியூட்டிஃபுல், இட்ஸ் பர்பஸ் இஸ் டு லீவ் அ மார்க் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த சேம் வே நம்ம எஃபிஷியன்ஸ் 2:10 பார்த்தோன்னா, ஃபார் வி ஆர் இஸ் ஒர்க்மேன்ஷிப் கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அன்டு குட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காட் அந்த பென்சிலை போல் நம்மளை எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, அந்த பென்சில் ஒரு மார்க் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி காட் நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட கைண்ட்னஸ், டெஸ்டிமனி, டேலண்ட்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு காட் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காடுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் இன்பர்ஃபெக்டாக இருந்தாலும் காட் நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தோன்னா, பிரேக்கிங் டசன்ட் மீன் த எண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு பென்சில் பார்க்குறாங்க, அது உடஞ்சி போயிருக்கு. ஸோ நம்ம அது எழுத முடியாதுன்னு தூக்கி போடக்கூடாது. பிகாஸ் வி கேன் ஷார்பன் இட் அண்ட் வி கேன் யூஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது உடஞ்சி போனால் கூட அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் நிறைய டைம் ஏதாவது நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சுன்னா, இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஐ எம் நத்திங், என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். பட் ஸ்டில் காட் நம்மளை யூஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பைபிள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது பீட்டரை எடுத்துக்கலாம். டினைட் காட் 3 times இல்லையா? பட் ஸ்டில் காட் அவங்கள வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாட்சியாக நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த தேர்ட் ஒன் பார்த்தோன்னா, ஷார்ப்பனிங் கேன் பி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம பென்சிலை ஷார்ப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? பட் ஸ்டில் அதை ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக நம்ம அதை வச்சு எழுத முடியும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் காட் நிறைய டைம்ஸ் நம்மளை ஷார்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீ தப்பாக இருக்க, இந்த இதை நீ சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு அது கொஞ்ச நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், எதுக்காக காட் என்னை இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஷார்ப்பனிங் மூலமாக கூட காட் நம்மளை வச்சு ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த 4th பாயிண்ட் பார்த்தோன்னா, எரேசர் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் அ கிரேஸ். இப்போ ஒரு பென்சில் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு எரேசர் இருக்கணும். எரேசர் இல்லைன்னா பென்சில் யூஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் நம்ம யாருமே மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? மெனி டைம்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எரேசர் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா அதே போல் 1 John 1:9 என்ன சொல்லுதுன்னா, இஃப் வி கன்ஃபஸ் அவர் சின்ஸ் ஹி இஸ் ஃபேத்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு ஃபர்கிவ் அஸ் அவர் சின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக காட் தேவை. யாராவது சொல்ல முடியுமா, நான் காட் இல்லாமல் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு?
நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன் இல்லையா? ஸோ அதே போல் தான் பென்சில் இருந்தால் ஷார்ப்னர் எப்படி எரேசர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளுக்குமே வந்து காட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிகாஸ் மெனி டைம்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது வந்து காட் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா சரி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, த பென்சில் மஸ்ட் பி யூஸ்டு. இப்போ நம்ம ஒரு பென்சில் வச்சுருக்கோன்னா அதை பூட்டி பத்திரமா நான் ஜாமெட்ரி பாக்ஸில் வச்சுப்பேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண தான் என்ன ஆகும்னா அது வந்து அதை வச்சு நிறையா நம்ம வந்து ட்ராயிங்ஸு ரைட்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். அது அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு யூஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் பைபிளில் வந்து நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். காட் வந்து பைபிளில் யாரையுமே வந்து பர்ஃபெக்டானவங்கள வந்து செலக்ட் பண்ணல. ஸோ எவ்ரிவன் வந்து என்ன பண்ணாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, இம்பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட், மோசஸ், பால் எல்லாருமே பார்க்குறோம். பட் ஸ்டில் காட் வந்து அவங்கள விடலை. திரும்ப திரும்ப அவங்கள இழுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த 5 லெசன்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பென்சில்லேருந்து கற்றுக்குறோம். ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு பென்சில் பார்க்கும்போது இந்த 5 லெசன்ஸ் ஞாபகம் வரணும். காட் நீங்கள் என்னையும் இந்த பென்சில் போல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் கிட்ட கேட்கணும். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம இன்னைக்கு காட் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, am I perfect enough for God to use me? அந்த பென்சிலை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம காட் நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு நான் பர்ஃபெக்டாக இருக்கேனா அப்படின்ட்டு கேட்கணும். காட் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வில்லிங்காக நம்மளை வந்து காட் கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பென்சில் எடுத்து எழுதினா தான் என்னால் வந்து எழுத முடியும். அதே மாதிரி காட் நம்மளை எடுத்து யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ணி நம்ம லைஃப்ஸை காட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எதுவுமே வந்து பர்ஃபெக்ட் இல்லை, இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பட் அதை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு தான் காட் வந்து இருக்காங்க. ஸோ லெட் அஸ் சரண்டர் அவர் செல்ஃப்ஸ் டு காட் as this. ஆமென்.